திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆடு விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் பெண்ணை இரும்பு கம்பியால் அடித்து கொன்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டு வியாபாரியின் கொடூர தாக்குதலின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த கண்ணமங்கலம் அருகே சின்னப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதிலட்சுமி. இவர் தனது வீட்டின் பின்புறத்தில் கொட்டகை அமைத்து ஆடுகள் வளர்த்து விற்பனை செய்து வருகிறார். இவரது வீட்டின் அருகிலேயே சுரேஷ் என்பவர் ஆடுகள் வளர்த்து வருகிறார். இருவரும் ஆடுகளை வளர்த்து வருவதால் அவர்களுக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது ஆடுகளை விற்பனை செய்வது தொடர்பாக வியாபாரிகளை வரவழைத்த சுரேஷ் அவர்களுடன் பேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஆடுகளை எவ்வளவு விலைக்கு விற்பனை செய்கிறார் என்பதை ஜோதிலட்சுமியின் கணவர் அருகே சென்று பார்த்திருக்கிறார். உடனே சுரேஷ் அவரை திட்டி அங்கிருந்து அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்களை மனைவி ஜோதிலட்சுமியிடம் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கணவரை திட்டிய சுரேஷை தட்டி கேட்டிருக்கிறார் ஜோதிலட்சுமி. இதனால் ஜோதிலட்சுமிக்கும் சுரேஷுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. ஆத்திரமடைந்த சுரேஷ் கீழே இருந்த கல்லால் ஜோதிலட்சுமியின் தலையில் தாக்கி இருக்கிறார். அதன் பிறகும் ஆத்திரமடங்காமல் அங்கிருந்த இரும்பு கம்பியால் ஜோதிலட்சுமியை அடித்திருக்கிறார். தாக்குதலில் இருந்து தப்பிக்க ஜோதிலட்சுமி ஓடிய நிலையில் அவரை தெரு தெருவாக விரட்டிச் சென்று கொடூரமாக தாக்கியுள்ளார் சுரேஷ். இதில் தலையில் பலத்த காயமடைந்த ஜோதிலட்சுமி தெருவிலேயே சுருண்டு விழுந்து துடிதுடித்து இறந்து போனார். தெருவில் கிடந்த ஜோதிலட்சுமியின் உடல் அருகே அமர்ந்து கணவரும் உறவினர்களும் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஜோதிலட்சுமியின் உடலை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜோதிலட்சுமியை கொலை செய்துவிட்டு அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் மது வாங்கி அங்கே உள்ள பாரில் அமர்ந்து மது குடித்துக் கொண்டிருந்த சுரேஷை போலீசார் கைது செய்தனர். நீ மூஞ்சி நேரா பார்த்து